Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவருடைய பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட், chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே we are a chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை நாம் சற்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது ஆபிரகாமிற்குள் தான் இருக்கிறது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. ஆபிரகாம் தான் the man chosen by God. தேவன் நோவாவை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக பூர்வ உலகத்தை ஜலத்தினால் அழித்தார். இவனை இந்த சந்ததியில் நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார். அக்கிரமமும் பாவமும் அநியாயமும் நிறைந்த உலகத்தில் ஒரு மனிதன் நீதி உள்ளவராக இருந்தார். அந்த தலைமுறையில் அவர் நீதி உள்ளவர். எபிரேயர் நிருபக்காரன் 11:5 அதை குறித்து சொல்கிறார். அந்த தலைமுறை நீதிமான், அந்த சந்ததியின் நீதிமான். அவ்வளவு அக்கிரமங்கள் நடுவிலே நீதியை அவர் பின்பற்றினது. மற்ற எல்லோரையும் அழித்து அவரை தேர்ந்தெடுத்தார். ஆனால் நோவாவை தேவன் எல்லோரையும் அழித்து தேர்ந்தெடுத்த அவனையும் அவருடைய குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரு புதிய உலகத்தை அவருக்கு கொடுத்து வந்தது போல ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது முழு உலகத்தையும் தேவன் அழிக்கவில்லை. rather he separated him. அவரை தனக்கென்று பிரித்து மற்றவர்களை பேக்ரவுண்ட் என்ற இடத்தில் வைத்து, அவரை ஃபோர்கிரவுண்ட் என்ற இடத்தில் வைத்து அவரை கொண்டு முழு பூமியும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார் என்பது இந்த ஆதியாகமம் 12 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் நாம் படிக்க இருக்கிற காரியமாக இருக்கிறது. வாசிக்க கேளுங்க. சாப்டர் 12 verse 1 to 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுதலில் உள்ளிருக்கிறதான ஒரு கருத்து. Through him the nations of the world will be blessed. அவர் மூலமாக அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு நோவாவை தேர்ந்தெடுத்த காலகட்டத்தில் பூமியை அழித்து தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த காலத்தில் பூமியை அழிக்கவில்லை. அவனை தனித்தன்மைப்படுத்தி அவர் மூலமாக அந்த பூமியை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். இதுவே ஆபிரகாமுக்குள் இருக்கிற தெரிந்து கொள்ளுதல், the chosenness in Abraham. ஆபிரகாமுக்குள்ளே இருக்கும் தெரிந்து கொள்ளுதல் என்பது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால் ஆபிரகாமின் சந்ததி என்ற அந்த வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 3 அதிகாரம் ஞானசான சத்தியோபதேசத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை தரித்து கொண்டு இருக்கிறபடினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் பேர் போய் கடைசி வசனத்தை வாசிக்க கேளுங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி என்பது கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் கொண்டு வரப்படுகிறோம். இந்த ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதல் எதற்கென்றால் to bless the entire nation, the entire world, சர்வ பூமியும் ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டார். உன் தகப்பன் வீடு, ஒரு இனம், உன் ஜனம், இது அனைத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற அந்த செப்பரேஷன், அந்த வேறுபாடு, இவை அனைத்தும் ஆபிரகாம் ஒரு முனிவராக ஏதோ ஒரு காட்டில் வாழ்ந்து போவதற்காக அல்ல. He has to elevate the world. இந்த பூமியை அவர் உயிர்ப்பிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். தேவ அன்புக்கு நேராக அன்பிற்கு நேராக மற்றவர்களை திருப்ப வேண்டும். ஒன்றான மெய் தேவனை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ஒருமைப்பாட்டையும் நன்மையும் அவர் கொண்டு செல்ல வேண்டும். That is a fundamental principle of monotheism. ஒருமைப்பாட்டின் தேவத்துவத்தின் உபதேசம் என்பது தேவன் ஒருவர், அவர் நல்லவர், is good, he has goodness. நன்மை உண்டு அவரிடத்தில் உண்டு. Oneness and goodness, one of the tenet of the doctrine of the monotheistic faith. ஒருமைப்பாட்டின் விசுவாசத்தின் அடிப்படை கோட்பாடு என்பது God is one and is good. இதை ஆபிரகாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஒருமைப்பாட்டை அறிவிக்க வேண்டும்.
தேவனுடைய நன்மையை கொண்டு செல்ல வேண்டும். இதான் ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதலினுடைய பகுதி. இந்த தெரிந்து கொள்ளுகின்ற பகுதியில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் முதல் பகுதி அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. the first part of it. 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேளுங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் அறிந்திருக்கிறார். நீதி நியாயத்தை தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் போதிப்பார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்றால் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கு அறிவிப்பார் என்பது ஆபிரகாம் ஒரு நீதி நியாயத்தோடு இருக்கிற மனிதன், a man of integrity, உத்தமம், லாயல்ட்டி என்று சொல்லப்படுவது தேவைப்படும் நேரத்தில் வந்து நிற்பது தான் லாயல்ட்டி. தேவைப்படும் போது சிலர் காணாமல் போய்விடுகிறார்கள். that's not loyalty. Abraham is a man of loyalty. தேவைப்படும் போது வந்து நிற்பார். அதான் அவர் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் honesty, loyalty, இவையெல்லாம் ஆபிரகாமினுடைய அடிப்படை கோட்பாடுகள். அதை தான் நீங்கள் சொல்கிறார். நீதி நியாயத்தை போதித்து தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் அறிவிப்பான் என்றால் ஆபிரகாம் he will be a man of integrity, honesty, loyalty, integrity. இதெல்லாம் நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டிய, தெரிந்து கொள்ளுதல் என்ற இடத்தில் பயிற்சி செய்ய வேண்டிய குணசீலங்கள். in chosenness these are important. integrity முடிவு பெரிய நிற்கிறது. லாயல்ட்டி தேவைப்படும் போது ஓடி போய் ஒழிந்து கொள்வதல்ல. தேவைக்கு எங்கடான் தேர்னா அவன் இருக்க மாட்டாங்க, உதவிக்கு இருக்க மாட்டாங்க. that is not loyalty. integrity கடைசி வரைக்கும் நிலை நிற்பது, honesty, உத்தமமாக இருப்பது. இதெல்லாம் ஆபிரகாமினுடைய அழைப்பின் தேர்ந்து கொள்ளுதலின் அடிப்படை கோட்பாடுகள் என்பதை நீதி நியாயத்தை போதித்து தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கு அவன் அதை அறிவிப்பான் என்பது இந்த 3 அடிப்படை விஷயத்தில் இருக்கிறது. what are they? honesty, loyalty and integrity. honesty என்பது ஒரு நேர்மையான ஒரு போக்கு, ஒரு நேர்மையான போக்கு. that's honesty. is a very honest person. நேர்மையான போக்கு, not a crook. அவன் என்ன சொல்லுவாங்க, திருக்கு முறுக்கான், அந்த மாதிரிலாம் இல்லை. இஸ் a very straight man. that's honesty. லாயல்ட்டி என்பது நாம் தேவைக்கு நாம் வந்து நிற்க வேண்டிய இடத்திலே அவர்களை we can rely on them. ரிலையன்ஸ், பேர் தான் ரிலையன்ஸ். எதையும் நம்ம ரிலை பண்ண முடியாத இடத்துல இருக்கிறோம். ஸோ we have to reliance is what called loyalty. integrity என்பது மிக முக்கியமான கோட்பாடு. ஆதி பிதாக்கள், 4 fathers 4 mothers இவர்களுக்குள்ளே இருந்தது மிகப்பெரிய பரிசுத்தமோ அல்லது மிகப்பெரிய என்ன சொல்வது, சிறப்பான குணங்கள் என்று சொல்லப்படுவதிலே நாம் இப்போ பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும் they were men and women of failures. அவர்களுக்குள்ளும் தோல்விகள் இருந்தது, அவர்களுக்குள்ளும் they had shortcomings, குறைபாடுகள் இருந்தது. என்றாலும் அவர்களுக்குள்ளே இருந்த மிக சிறப்பு வாய்ந்த குணசீலம் என்னவென்றால் ராக் சாலிட் இன்டெகிரிட்டி. மாற்றப்பட முடியாத, அசைக்கப்பட முடியாத நிலைவரமான ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது. that's integrity. இது 3ம் ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே இருந்தது என்பதை ஆதியாகமம் 18:18 தேவன் அறிந்திருக்கிறார் என்ற இடத்தில் இருக்கிறது. இதை குறித்து ஆபிரகாமை பற்றி பல இடங்களில் தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் எத்தன்மை உடையவர் என்பதை. அதில் இந்த 3 குணசீலங்கள் மிக முக்கியமானது. அது ஆபிரகாம் அந்த 3 பலிபீடங்களிலே வெளிப்படுத்தினார். முதல் பலிபீடம் ஆதி அன்பு, அறிவோடு கூடிய அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. இந்த 3 பலிபீடம் தான் இந்த 3 அடிப்படை virtues, குணசீலங்கள், which is honesty. ஆதி அன்பு என்பது it's about honesty. அறிவு கூடிய அன்பு என்பது it's loyalty. அறிவு கெட்டாத அன்பு என்பது integrity. இது 3ம் நாம் கட்டமைத்து பயிற்சி செய்ய வேண்டிய குணசீலங்கள். அது இல்லாட்டி ஆபிரகாமின் the chosen generation என்பதிலே எந்த பலனும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி என்றால் ஆபிரகாமிற்கு மாம்சத்தின்படி இஸ்மவேல், எலியேசர் அடாப்டட் சன், கேத்துராலின் பிள்ளைகள் எல்லாம் இருக்க தேவனால் பிறந்த ஈசாக்கு என்ற இடத்தில் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். பயபக்தி நிறைந்த ஒரு மனிதன், அனைத்து உணர்வுகளும் முழுமையாக வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறார். கண், வாய், காது, எல்லா ஃபீச்சர்ஸும் அவருக்குள்ளே தெளிவாக வேலை செய்கிறது.
பயபக்தி நிறைந்த மனிதர். அதற்கு பின்புதான் யாக்கோபு இந்த தெரிந்து கொள்ள தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டார் என்ற இடத்தில் அந்த தெரிந்து கொள்ளுதலை அவர் விளங்கச் செய்கிறார். ஸ்ட்ரகிள் வித் காட் அண்ட் வித் அகெயின்ஸ்ட் மேன், தேவனோடும் மனிதனோடும். ஆதியாகமத்தில் ஏது 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 2:9-6 ஆதாமிற்கு துணையாக ஐ வில் கிரியேட் a helpmate against him, அவனுக்கு ஒரு துணையாக நான் ஏவாளை உண்டாக்குவேன் என்ற அந்த பதமானது நாம் opponent, a competitive opponent என்று அதற்கு மொழிபெயர்க்கலாம் என்று மொழியாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி என்றால் என்ன அர்த்தம்? a counter perspective, எதிர்கருத்தை சொல்லக்கூடிய இடத்தில் தேவன் ஏவாளை ஏற்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் எடுத்துட்டு வாசிங்க பார்க்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆங்கிலத்தில் வாசிக்க கேளுங்க. chapter 2 verse 6, right? 18, sorry, yeah. And the Lord God said, it is not good that the man should be alone. I will make him an helpmeet for him. அங்கே மூல பாஷையில் against him, இன்னொரு மொழிபெயர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆப்பனன்ட் என்று. எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே மனிதன் தனிமையாக இருக்க நல்லதில்லை. இவர் சொந்த கருத்தை வச்சுட்டு இருக்கு சுற்றிட்டு இருக்கு நல்லதில்லை. யூ நீட் அன் கவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்டைதீசிஸ் வேண்டும், எதிர்கருத்து வேண்டும் என்பது அதனுடைய உட்பொருள். நம்ம கருத்தையே நம்ம வாழ்நாளெல்லாம் நம்மளே புகழ்ந்து கொண்டு தெரியக்கூடாது. யூ ஷுட் அக்செப்ட் வெரிட் ஒப்பீனியன்ஸ். எதிர்கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனோடு போராடினான். தெரிந்து கொள்ளுதலிலே இந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்த குணசீலங்கள் அதே ஹானஸ்டி, லாயல்டி, இன்டெகிரிட்டி என்பது மட்டுமல்ல, ஈசாக்குள்ளே இருந்த பயபக்தி, த ஃபியர், பயபக்தி என்பதுதான் டெல் யூ இட்ஸ் a very fundamental. பரிசுத்தமாகுதல், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். இட்ஸ் an abstract concept, கண்ணுக்கு புலப்படாத ஒரு குணம். ஆனால் அதை எப்படி நாம் அதை பூர்ணப்படுத்துகிறோம்? பயபக்தியில் தான். இப்போ ஈசாக்கு அந்த பயபக்தியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய செயலிலே அதை வெளிப்படுத்துகிறார். in his obedience, surrender, தன் அர்ப்பணிப்பிலே. இவையெல்லாம் பிசிக்கல். ஃபியர் என்பது சரீர சம்பந்தப்பட்டது என்று சொன்னோம். உள்ளான பலிபீடம் என்பது மனப்பூர்வமான வாலண்டரி லவ், த பேஷனேட் லவ். இதில் தான் உள்ளான பக்கம் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளுதல் ஈசாக்கு மிக முக்கியமான கோட்பாடை நமக்கு புதிய ஏற்பாட்டின் 2 கொரிந்தியர் 7:1 நமக்கு ஈசாக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியிலும் மாம்சத்தில் உண்டான அசிசிகள் நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்கள். அது 2வது. தி ஃபியர் ஆஃப் காட் என்பது தி ஆக்ஷன். நம்ம எப்படி தேவ பயத்தை பரிசுத்தமாகுதலை எப்படி விளங்க பண்ணுகிறோம்? in our actions. தெய்வ பயம் என்பது இட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் அவர் ஆக்ஷன்ஸ். நம்முடைய செயல்களிலே தான் தெய்வ பயம் வெளிப்படுத்துகிறது. கேஷுவாலிட்டி, ஏனோ தானோ, லெத்தாஜிக்னஸ், எப்போ பரவாயில்ல, இதெல்லாம் தெய்வ பயத்துக்குட்பட்டதல்ல. அதை பழைய ஏற்பாட்டிலே பல எதிர்மறை குணப்பாத்திரங்கள் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதை பல வருஷங்களாக நாம் கேட்டிருக்கிறோம். காயின், ஏசா, இஸ்மவேல், இவர்கள் எல்லோரும் அந்த பாத்திரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோப் என்பவர் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயம் பெற்றார் என்றால் எதிர்கருத்தை வைக்கக்கூடிய இடத்தில் தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. தேவன் எனக்கு எதிர்கருத்தை கொடு என்று சொல்கிறார். அதுதான் ஆபிரகாம் மலையிலே செய்கிறார். மலையின் மேல் நின்று சோதோமுக்காக அவர் எதிர்கருத்தை தெரிவிக்கிறார். இது தெரிந்து கொள்ளுதலின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. He will be an helpmate against me. தேவன் மனிதனை தெரிந்து கொண்டதில் மனிதன் தேவனுக்கு கருத்து தன் சக மனிதர்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும், கருத்து தெரிவிக்க வேண்டும் என்பது தேவனோடு போராடி ஜெயித்த இடத்தில் அது இருக்கிறது. He wrestled with God என்பது one of the element of chosenness, தெரிந்து கொள்ளுதலின் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதைதான் தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் நீதி நியாயங்களை போதிப்பான் என்பது அறிந்திருக்கிறேன் என்பது முடிவரைந்தும் அவன் நிற்பான். இஸ் a man of not only honesty, loyalty, but also integrity. உத்தமத்திலே நிற்பான் என்பது ராக் சாலிட் இன்டெகிரிட்டி தான் நமக்கு வேண்டும். நாம் கவனிக்க வேண்டியது அதுதான். அதை பிதாக்களிடத்திலே முற்பதாக்களிடத்திலே தேவன் தெளிவாக கண்டார். இது சோசன்னஸுடைய முதல் பகுதி. 2வது, ஆபிரகாமுக்குள்ளே
ஆதியாகமம் 22:1 மிகப்பெரிய தேவன் அவரை பரீட்சித்த இடத்தில் அந்த பரீட்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. சிந்தனையிலே உத்தமம் இருக்கிறது, சிந்தனையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறது, அதை செயலிலே காட்டுகிறது தான் சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவலுக்கும் ஆபிரகாம் தன்னை உட்படுத்தி அந்த சோதனையில் போராட்டத்தில் அவர் தன்னை விசுவாசத்தின் வல்லவராக, விசுவாசத்தின் வீரராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இது பயங்கரமான விஷயம். எபிரேய நிருபக்காரன் அதை குறித்து, ஆபிரகாமை குறித்து 11:14 ஆபிரகாமை பற்றி மேன்மையாக பேசுகிறார். ஆனால் இங்கே சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், ஏன் தேவன் அவரை சோதிக்க வேண்டும்? அவர்தான் உத்தமர் என்பதை அறிஞ்சிச்சார். உள்ளானதை, உள் திரையங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன் இந்த சோதனைகள் வழியாக ஆபிரகாமை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார் என்று ஏசாயா 51:1-2 சொல்லியிருக்கிறது. அவர் சென்ற அந்த உபத்திரவங்கள், இந்த பாதைகள், ஏன் தேவன் ஒரே குமாரனை பலி செலுத்த சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும்? அவருடைய நம்பிக்கை ஈசாக்கில் அல்ல, அவருடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எப்படி கட்டமைச்சோம்? நம்மளை சபை மேலே, ஊழியர்கள் மேலே, உபதேசத்தின் மேலே. இட்ஸ் நாட் தட். நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய ஆதாரத்தையும் நங்கூரத்தையும் நாம் வைக்காவிட்டால் நாம் ஒரு காலகட்டத்தில் கலங்கி தவிப்போம். நம்முடைய ஆதாரம், நம்முடைய நங்கூரம் கிறிஸ்துவே. இந்த வசனத்தை வாசிங்க, 51:1-2 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில், இந்த ஒருவனாய் இருக்கையில் என்பது ஒருமைப்பாட்டை பிரசங்கிக்கையில், the monotheistic faith, ஒருமைப்பாட்டின் உபதேசத்தை அவர் பிரசங்கிக் கொண்டிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட, தோண்டி எடுக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியை நாம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தெரிந்து கொள்ளுதலின் 2வது பக்கம். அவர் சென்ற சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இது அனைத்திலும் அவர் விசுவாசத்தில் வல்லவரான இடத்தில் அவர் நமக்கு மாதிரியாக, ஒரு கல்லாக, ஒரு கண்மலையாக, அதன் வாயிலாக தோண்டி எடுக்கப்பட்ட என்ற இடத்தில் நாம் அந்த மாதிரியை நமக்கு முன் வைக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ளுதலின் 2வது பக்கம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், வெளியேறப்பட்டவர்களாக நிரூபிக்கிறது தான் எபிரேயர் 11 அந்த பெரிய அட்டவணை. அந்த அட்டவணையில் ஆபிரகாம் தன்னை மிக தெளிவாக விசுவாசத்தில் எவ்வளவு பெரிய வல்லவர் என்பதை காண்பித்து அதற்கு பின் உள்ள அவருடைய சந்ததியினுடைய மேன்மையை எபிரேய நிருபக்காரன் விளக்கி சொல்கிறார். இது தெரிந்து கொள்ளும் 2வது பகுதி. தெரிந்து கொள்ளும் 3வது பகுதி எபிரேயர் 12 5 ஆதியாகமம் 12:5 வாசிக்க கேளுங்க. 12:5 of Genesis. ஆதியாகமம் 12:5. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அது என்ன? ஆதா என்னது? ஆபிராம் இல்ல சபதரித்திருந்த அந்த லைனை வாசிங்க. ஆரானிலே சபதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு. அது என்னது? ஆரானிலே சபதரித்திருந்த ஜனங்களை தான். புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுச்சா? புரியுதா? சொல்லுங்க என்னன்னு. சபதரித்திருந்த ஜனங்கள்லாம் என்ன புரிஞ்சுது? அப்படியே நம்மளும் வாசின்னு போக வேண்டியதுதான். அது what do you mean by that? அது இருக்கு ஏதோ ஆங்கிலத்தில் வாசிங்க. அது 12:5. And Abram took Sarah his wife and Lot his brother's son and all their substance that they had gathered and the souls that they have gotten in Haran. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு the souls that they have got in Haran. அந்த இடத்துல அவர்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள். என்ன ஆத்துமாவை ஆபிரகாம் சம்பாதிக்கிறார்? ஒருமைப்பாட்டின் உபதேசத்தை பிரசங்கித்த இடத்தில் தேவன் ஒன்றானவர், தேவன் நன்மை உள்ளவர் என்ற பிரசங்கத்தை அவர் பிரசங்கித்து ஆத்துமாக்களை அங்கே சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஒருமைப்பாட்டின் ஆத்துமாவை. அது எவ்வளவு என்பது நமக்கு ஒரு கணக்கு வழக்கில் தெரியுது. 318 பேர்.
318 பேரை அவர் சர்ச்சில் வச்சிருக்கிறார். அவ்வளோதான் அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவருடைய சர்ச் கேதரிங் அண்ட் மெம்பர்ஸ். இந்த ஒருமைப்பாட்டின் உபதேசத்துக்கு அந்த காலத்தில் அவருக்கு கிடைச்சது 318 மெம்பர்ஸ். முழு உலகத்திலேயே ஒரே ஒரு சர்ச் தான், அது ஆபிரகாமின் சர்ச் தான். அவர் பிரசங்கத்தில் அவருக்கு கிடைச்ச சர்ச் மெம்பர் டோட்டலாக 318 மெம்பர்ஸ். ஆரானிலே சவதரித்த ஜனங்கள் என்றால் அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இடத்திலே ஆபிரகாம் ஒருமைப்பாட்டின் உபதேசத்தை பிரசங்கித்து அதற்கு ஏற்ற ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொண்டார் என்பது இந்த இடத்திலே குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஒருமைப்பாட்டின் உபதேசத்தை நாம் நம்முடைய வாயிலும் நம்முடைய செயலிலும் நாம் அதை செய்ய வேண்டும் என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற இட்ஸ் எ டியூட்டி, அது ஒரு கடமை. தேவன் ஒருவராக இருக்கிறார், அவர் நன்மை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் ஆபிரகாமினுடைய சுவிசேஷம். அவருக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளவுதான். அது ப்ரொக்ரெசிவ், கொஞ்சம் கொஞ்சமாக அது மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சம் மிக விசாலமானது. இந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்தில் நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய கடமை, இந்த ஒருமைப்பாட்டின் உபதேசத்தையும் நன்மையின் உபதேசத்தையும் சொல்ல வேண்டிய கடமை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் ஆபிரகாமுக்கு இருந்தது போல் நமக்கும் இருக்கிறது. இதை மற்றவர்களுக்கு நாம் இந்த பிரகாசிக்கிற இடத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்ற இடத்தில் முதலாவது தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டது முதல் பக்கம், ஃபர்ஸ்ட் சைட். இந்த முதல் பக்கத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை முதற் பேறு, ஃபர்ஸ்ட் பார்ன் என்ற இடத்தில் அவர்களை வேறு பிரிக்கிறார் என்பதை பின்னாட்களிலே அதை குறித்ததான குறிப்புகள் யாத்ராகமம் 4:22 சொல்லப்பட்டிருக்கு. முதற் பேரு எனக்கு சேவை செய்வானாக, let the firstborn serve me. முதற் பேரின் சேவைதான் ஆபிரகாம் மார்க்கத்தின் மெய் சேவை. அந்த முதற் பேரின் சேவை லேவிய ஆசாரிய முறைமையின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. லேவியர்களை முதற் பேராக பிரித்தெடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்ற எல்லோரும் the firstborn. அவர்களுடைய சேவை மிக முக்கியமானது. for the nation, for the world, for people around us, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு பரிசாய் பெற்றுவிட்டு அதை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நாங்கள் வெளியேற பெற்றவர்கள், நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுயநலமாக இருப்பது தெரிந்து கொள்ளப்படுதலின் கோட்பாடு அல்ல. இந்த 3 குறிப்பையும் ஆபிரகாமுக்குள் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். முதலாவது, ஆபிரகாமின் அழைப்பிலே உண்டாயிருக்கிறதான அவருடைய சிறப்புகள். இரண்டாவது, அவர் சென்ற சோதனையின் மேற்கொண்டு ஜெயித்த ஜெயம் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில். அதன் வாயிலாக அவர் இன்றும் கண்மலையாக கல்லாக நின்று கொண்டு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்பது அதனுடைய இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அவர் இந்த உபதேசத்தை பிரசங்கித்து தன்னோடு கூட ஜனங்களை இணைத்து கொண்டார். இது மூன்றும் தெரிந்து கொள்ளப்படுதலின் ஒன் பார்ட் ஆஃப் இட், ஒரு பகுதி. இது தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மற்றவர்களை ஆசீர்வதிக்க, மற்றவர்களை உயிர்ப்பிக்க, மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க. இப்படி இருக்க உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிக்க கேளு. உபாகமம். பூர்வ நாட்களின் நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விகிதம் என்று இங்கே தெரிந்து கொள்ளுதலின் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்றாரு? பூர்வ நாட்களை கேட்டுப்பார், பிதாக்களை கேட்டுப்பார் என்று சொல்லி அந்த வசனத்தின் ஒரு முக்கிய பகுதி, ஜாதிகளுக்கு அவர்களுடைய தொகைக்கு தக்கவாறு எல்லைகளை கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஜனங்களை ஏற்படுத்தின தேவன். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க.
பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். மற்ற எல்லா ஜனங்களுடைய எல்லைகளை திட்டம் பண்ணி ஒவ்வொரு ஆதாமின் ஒவ்வொரு புத்திரர்களுக்கும் ஒவ்வொரு எல்லையை திட்டம் பண்ணி அந்த எல்லையிலே நிலத்திலே அவர்களை உட்கார வச்சார். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, ஆனால் கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். வாசிங்க. பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண் மணியை போல காத்தருளினார். இது என்னது? தெரிந்து கொள்ளுதல். ஆபிரகாமுக்குள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த 10ஆம் வசனம், இந்த 9-10 வசனம் தெரிந்து கொள்ளுதலின் மற்றொரு பகுதியை நமக்கு விளக்கி காட்டுகிறது. Read it again please. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர விகிதம். பாலான நிலத்திலும், கவனிங்க, பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள பெருமையான அவாந்திர வெளியிலும், அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். தெரிந்து கொள்ளுதல் இங்கே வேற இடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமை தெரிந்து கொள்ளலையா? இவனை எங்க தெரிந்து கொண்டிருக்கிறாரு? இஸ்ரவேலை வனாந்தரத்தில் ஊளையிடுகிற நரிகள் நடுவில் எங்கேயோ அவர் போய்கொண்டிருந்த இடத்தில் God had chosen him in the wilderness. வனாந்தரத்திலே தெரிந்து கொண்டதாக இங்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை, அந்த வாசன் இருந்தது. அவனை பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அப்போ தெரிந்து கொள்ளுதல் இந்த இடத்திலே வனாந்தரம் என்ற இடத்தில் தெரிந்து கொண்டதாக இந்த இடத்திலே இன்னொரு குறிப்பு இருக்கிறது. இதை நாம் 2 பிரிவாக தெரிந்து கொள்ளுதலில் பார்க்க வேண்டும். We are a chosen generation. ஓர் தெரிந்து கொள்ளுதல் ஆபிரகாமின் கீழ் இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் கீழ் உள்ள தெரிந்து கொள்ளுதல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்த தெரிந்து கொள்ளுதல் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 Corinthians chapter 1 verse 26 ஆபிரகாமின் கீழ் உள்ள தெரிந்து கொள்ளுதல். அதை வாசிங்க 26. எப்படியெனில் சகோதரி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி? ஞானிகளை, பலசாலிகளை, உழவர்களை, இவர்களெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு ஒன்றுக்கு உதவாத குப்பைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ ஆபிரகாமின் முதல் தெரிந்து கொள்ளுதல் 1 கொரிந்தியர் 1:26 கீழ் பவுல் அங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார். உலகத்தில் இருக்கிற ஞானிகள், உலகத்தில் இருக்கிற பலசாலிகள், உலகத்தில் இருக்கிற மேன்மக்கள், உலகத்தில் இருக்கிற பிரபுக்கள், செல்வந்தர்கள், இவர்கள் எல்லோருக்கும் எளியவர்களும் சிறியவர்களுமாய் இருக்கிற நம்மை கொண்டு தேவன் நற்கிரியைகளையும் டு ஷோ தெம். என்னது? இன்றைக்கு உலகத்தில் யாரிடத்திலும் லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஆனெஸ்டி இல்லை. அதை நாம் காட்டணும். ஆனால் அவர்களை விட கேவலமானவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு. We are the worst rascals. அவனை கூட நம்பலாம். உலகத்தான மனசாட்சி இருக்கு. அழைக்கப்பட்டன், தெரிந்து கொள்ளப்பட்டன்னு சொல்லி இவனுங்களை விட ஒரு கேவலமான திருட்டு பசங்க யாருமே கிடையாது. இவனுங்களுக்குள்ள எங்கேயாவது ஆனஸ்டி இருக்கா? எங்கேயாவது லாயல்ட்டியை பார்த்துருக்கீங்களா? தேவைக்கு எவனா வந்து நிற்பான் நம்ம கிறிஸ்தவ ஆட்கள். இவன்ட்ட ஆனஸ்டி எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுதா? எவன்ட்டையா காட்டுங்க பார்ப்போம். We are honestless. அதுக்கு பிறகு we are ruthless rascals. we are. தேவன் இந்த தெரிந்து கொள்ளுதலை எதற்காக? பலனுள்ளவைகளை, ஞானிகளை, உள்ளவர்களை, நோபிள்ஸ், இவர்களெல்லாம் வெட்கப்படுத்துவதற்காக ஒன்றுமில்லாத நம்மை தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்தலுக்குள் ஆபிரகாமினுடைய அந்த வர்ச்சுஸ், குணசீலங்களை நமக்குள்ளே செலுத்தி ஹானஸ்டி, லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி மூன்றையும் வெளிப்படுத்துன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களை நம்ப முடியாத இடத்தில் நாம் சென்று நிற்கிறோம். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலில் உலகத்திற்கு நாம் இன்றைக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா நம்ம தான் முடிவு எடுக்கணும். We don't have the fear of God. தேவ பயம் நமக்கு இல்லை. தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்ட இடத்தில் கவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ், எதிர்வாதத்தை வைக்கிற இடத்தில் இல்லை, ஒத்து போகிற இடத்துல காம்ப்ரமைஸ் தான் இன்றைக்கு இருக்கிறது.
ஸோ பவுல் எழுதின இந்த விஷயம் உங்கள் தெரிந்து கொள்ளுதலை கவனித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் காலிங். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பதை அவர் மிக தெளிவாக 26ஆம் வசனம் திரும்பி வாசிங்க. 1 Corinthians 1:26 ப்ளீஸ் ரீட். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, நம்மில் ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஆனால் உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மை பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். வாசிங்க தொடர்ந்து. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இவரே நமக்கு அனைத்தும் ஆயிருக்கிற இடத்தில் தேவ ஜனங்களாகிய நாம் முதலாவது ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிற அந்த 3 அம்சங்களையும், சோதனை முதலாவது உள்ள அந்த குணசீலங்களையும், இரண்டாவது உள்ள பாடுகள் போராட்டத்திலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக நிற்கிறதிலையும், மூன்றாவது நாம் மற்றவர்களுக்கு ஒருமைப்பாட்டின் நன்மையை பிரசங்கிக்கிறதிலும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அந்த தெரிந்து கொள்ளுதலில் நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அதற்கேற்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டியது முதல் அழைப்புக்கு 12:1 இதுதான் எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தெரிந்தெடுத்தல், வனாந்திரத்திலே தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்றார். நோட் த பாயிண்ட். வனாந்திரத்தில் தெரிந்து கொண்டேன் இருக்கா? அந்த வசனத்தை திரும்பி ஒரு வாட்டி வாசிங்க. அதை மீண்டும் வலியுறுத்துவோம். பாலான நிலத்திலும் மூலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். You chose him there. கண்டுபிடித்து என்ன செய்கிறாரு? அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவரை காத்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார். This is how it is. Chosenness இங்கே வனாந்தரத்திலே இருப்பதாக இருப்பதனுடைய பொருள் என்ன? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் அதற்கு நமக்கு விளக்க உரையாக இருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த இடத்திலே தேவன் இவர்களை தெரிந்து கொள்வதில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. God loved them. ஆபிரகாமின் தெரிந்து கொள்ளுதலே தேவன் அவரை கொண்டு இந்த பூமியை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நன்மையை கொண்டு செல்ல வேண்டும், இந்த பூமிக்கு அவருடைய ஒருமைப்பாட்டையும் அவருடைய நன்மையும் அறிவிக்க வேண்டும், ஆபிரகாமினுடைய குணசீலத்தை காட்ட வேண்டும். ஆபிரகாம் அனைத்து பாடு உபத்திரவத்திலே வெளிச்சத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் தெரிந்து கொள்வது என்பது இட் இஸ் அவுட் ஆஃப் பியூர் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பினால் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்பது இந்த வனாந்தரத்திலே அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் திரளான ஜனங்களாக இருப்பதினால் அல்ல, பிதாக்களுக்கு இட்ட ஆணையினால் உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதலின் மற்றொரு பகுதி, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை he loved them with great love. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த பதம், அந்த தெரிந்து கொள்ளுதலின் பதம் erotic love, மிகவும் மிகவும் என்ன சொல்றது, எழுச்சி மிகுந்த ஒரு உணர்வாக இருப்பதாக அந்த எபிரேய மொழியிலே அதனுடைய பொருள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஆமோஸ் 3:2. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். That's erotic in terms. பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ளாக உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். அந்த அறிந்து கொண்டேன் என்கிற எபிரேய பதம் இட்ஸ் erotic love. erotic என்பது இச்சை என்று கூட பொருள் படலாம். உங்களை மாத்திரம் எனக்கு தெரிந்து கொண்டேன். தேவன் வனாந்தரத்திலே இவர்களை தெரிந்து கொண்டது. chosen nation என்பது அவர்களை
அவர் தனக்கென்று நேசித்தார், தன்னுடைய மனவாட்டியாக எடுத்துக்கொண்டார் என்பதுதான் தெரிந்து கொள்ளுதலின் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தெரிந்து கொள்ளுதலின் ஒரு பகுதி ஆபிரகாமோடு சம்பந்தப்பட்டது, பூமியோடு சம்பந்தப்படுகிறது. தெரிந்து கொள்ளுதலின் மற்றொரு பகுதி தேவன் நம்மை அன்பு கூர்ந்த அன்பு, அனைவரிலும் உங்களை மாத்திரம் எனக்கு அறிந்து கொண்டேன் என்பது. இட்ஸ் அபவுட் எரோட்டிக் லவ். தேவன் நம்மை அவருக்கென்று எடுத்துக்கொண்டது. இந்த 32ஆம் அதிகாரம் உபாகமத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் ஆபிரகாமின் அனைத்து புத்திரர்களுக்கும் நிலங்களை ஏற்படுத்தி அவர்களை அமர்த்தின தேவன் இஸ்ரவேல் நீ என் பங்கு என்று சொல்லிவிட்டார். இஸ்ரவேல் நீ என் பங்கு என்று சொல்லி என் பாத்திரம் என்று சொல்லி வனாந்தரத்திலே யாத்திராகமம் 25:8 நான் உங்கள் நடுவிலே வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று தேவன் சொன்ன இடத்தில் உபாகமம் 32:7, 8, 9, 10 வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எப்படி? ஆதாமின் புத்திரருக்கு அவர்கள் தொகைக்கு தக்கவாறு எல்லைகளை ஒதுக்கி இந்த இடத்தில் இந்த ஆட்கள் குடியிருங்கள் என்று சொன்ன தேவன் இஸ்ரவேலுக்கு குறிப்பிட்ட எல்லையை கொடுக்காமல் இஸ்ரவேலுக்குள்ளேயே தேவன் வாசம் செய்தார். திஸ் இஸ் தி மெட்டஃபார். இதுதான் அதனுடைய உவமையை விளங்கிக் கொள்ளணும். மற்றவர்களுக்கு இடத்தை கொடுத்து அந்த இடத்தில் இருங்கள் என்று சொன்னார். ஆனால் தேவன் தன் ஜனத்துக்குள்ளே இருக்கிறார். அதனால் தான் நீ என் பங்கு என்று பொருள். ஜனத்துக்குள் இருப்பது விதின் தெம். அதுதான் உபாகமம் 32:7, 8, 9, 10 பொருள். ஆனால் இஸ்ரவேலோ என் பங்கு, மற்ற ஜனங்களுக்கு இடத்தை கொடுத்து அங்கே அவர்களை அமர்த்தினேன், ஆனால் உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். அதைதான் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் அவர் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தெரிந்து கொள்ளுதல், இட்ஸ் பியூர் லவ். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நம்மை கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது இரண்டாவது நேசம், கிறிஸ்து நம் மீது கொண்ட நேசம். தெரிந்து கொள்வதில் ஒரு பகுதி இன்றைக்கு உலகத்தில் சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க, நல்லது செய்யுங்க, லிசன் டு மீ, சுவிசேஷம் சொல்லுங்க, நற்கிரிகளை செய்யுங்கள். there's nothing wrong in that. அது அழைப்பின் ஒரு பக்கம். it is connected with Abraham. ஆபிரகாம் வம்சத்தோடு இணைந்தது. தனக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் honesty, loyalty, integrity, fear of God. அது மட்டுமில்லை, wrestling with God, தேவனோடு போராடி எதிர்கருத்து சொல்வதில் இடத்தில் மட்டுமல்ல. எதிர்கருத்து நான் என்ன, தேவன் அவனை அழிப்பேன்றார். நோ லார்ட், அழிக்கக்கூடாது, நான் நிற்கிறேன், அவனை விடுவியும், லிபரேட் him என்பதான் wrestling with God. இல்லை, அவனோட அக்கிரமம் என்னிடத்தில் எட்டி இருக்கிறது, அழிக்க போகிறேன். நோ லார்ட், யூ cannot do that. அதை நீங்கள் நான் செய்ய முடியுமா? அவன் சாவட்டும், அவன் பண்ண அக்கிரமத்துக்கு அவன் சாவட்டும் தான் நம்ம இன்னைக்கு தீர்ப்பு எழுதுகிறோம். அதெல்லாம் wrestling with God. நாம் we have to give God a counter perspective. அதற்கென்று தெரிந்து கொள்வது ஒரு பக்கம் இருக்குது. that is all good. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்யணும். பெந்தகோஸ்து மக்கள் நம்ம செய்கிறோமான்றது தான் இப்போ கேள்வி. இதை மற்றவர்கள் ரொம்ப தெளிவாக, திறப்பின் வாசல் ஜெபம் நம்ம கேள்விப்படாததா? திறப்பில் வாசல் ஜெபம் நம்ம தான் செய்கிறதில்லை, ஆனால் அவங்க நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திறப்பில் வாசல் ஜெபம் என்னது அது? ஆண்டவரே, ஒரு தேவன் சொல்கிறாரு, இவன் அக்கிரமக்காரன், இவன் பாவி, இவன் குற்றவாளி, அவன் அழிக்க போகிறேன். சரி ஆண்டவரே, செய்யுங்க. அதுக்காகவா உங்களை என்னை ஏற்படுத்தினார் என்ற கேள்விதான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் கேட்கவே. எதிர்கேள்வி கேளு. நான் அழிப்பேன் சொன்னால் அழிப்பேன் சொல்லுவியாடா அப்படின்னு கேள்வி தேவன் கேட்குறாரு. அதுக்காடா உன்னை ஏற்படுத்தினேன், நான் நிர்மூலமாக்குவேன் ஒன்று, சரி அழின்னு சொல்கிறதுக்கு அவனை ஏற்படுத்தினேன். எதிர்த்து வாதிடு, அழிக்கக்கூடாதுன்றதுக்காக போராடு. தட்ஸ் ஒன் சைட். மற்றொரு பக்கத்தில் தேவன் நம்மை நேசித்த நேசம், அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நாமல்ல. அந்த நேசம் எப்படிப்பட்டது? பூமியில் உள்ள அனைவரிலும் உங்களை அறிந்து கொண்டேன். அந்த அறிந்து கொண்டேன் என்பது, ஐம் டெல்லிங் யூ, ஈரோஸ் என்பது ஃபில்தி லவ். தமிழில் யாராவது எடுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா யாரும் ஒன்றும் கொண்டு வர மாட்டேங்க. ஈரோஸ், எரோட்டிக் என்பது ஒரு விதமான மாம்ச சம்பந்தப்பட்ட என்ற பொருள் ஆமோஸ் 3:2 சொல்லப்பட்டிருக்கு. அறிந்தேன். தேவன் நம்மை எப்படி எவ்வளவு நேசம் வைத்து அறிந்திருக்கிறார். அதை தான் பவுல் இங்கே புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை நியமித்து தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அது என்ன கற்புள்ள கன்னிகையாக நியமிச்சிருக்கிறாரு? கற்புள்ள கன்னிகையாக தான் நியமிக்கிறார். ஸோ அப்போ என்ன பொருள் அதில்? என்ன பொருள் அதில்? இவ்வளவு காலம் கற்பு இருந்துச்சோ இல்லையோ, தட் டசன்ட் மேட்டர்.
நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. கற்பு இருந்துச்சோ கற்பு இல்லையோ, whether we have virgins or not, that doesn't matter, but we are appointed as virgins. அதுக்கு நேராக வேலை நடந்து கொண்டிருக்கிறது, that matters. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ கால கற்பு இருந்துச்சோ இல்லையோ, whether we are pure or prostitute, it doesn't matter. ஆனால் இப்பொழுது உன்னை நியமிக்கிறேன், henceforth you shall be virgins. கற்புள்ள கன்னிகைக்கு தான் கூட்டின்னு வந்து அவர்களை நியமிக்கணும்னு சொல்லல. நீ என்ன வேணாம இருந்து போ. அதை தான் ஓசியா 14ஆம் அதிகாரமும் எரேமியா 3ஆம் அதிகாரமும் வீட்டில் போய் தான் வாசிக்கணும். ஐ மேக்கிங் இட் ஷார்ட். எரேமியா 3ஆம் அதிகாரம் தேவனுக்கும் ஜனத்துக்கும் உடைய இந்த திருமண பந்தத்தை காட்டுகிறது. ஓசியா முழுவதும் அதான், 14ஆம் அதிகாரம் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஆனால் இந்த ஓசியாவில் ஒரு சிறு சோதனையை தீர்க்கதரிசியாக ஓசியாவுக்கு கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறது, வாசிங்களேன். சாப்டர் 3 verse 2 ஓசியா. அப்பொழுது நான் அவளை எனக்கு சாப்டர் 3 verse 1. பின்பு கர்த்தரை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை ரெண்டு தான் வாசிங்க இப்போ. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும். எத்தனை வசனம்? 2 3 2 ஒன்னுலேருந்து வாசிங்க, ஒன்னுலேருந்து வாங்க. சாப்டர் 3 verse 1. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகளான இஸ்ரவேல் புத்திரன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் என் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இங்கே ஓசியாவுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. நீ போய் கல்யாணம் பண்ண வேண்டிய கண்டிஷனு, ஒரு வேசியை நீ தேர்ந்தெடுக்கணும். அதுவே போச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, அவள் தேர்ந்தெடுக்கிறவளுக்கு நிறைய லவ்வர்ஸ் வேற இருக்கணும், அநேக காதலர்கள் இருக்கணும். தட்ஸ் ஹவ் ஹி ஸ்பீக்ஸ் ஹியர். அவளை போய் கல்யாணம் பண்ணு போ. நான் படுற வேதனையை நீ படு போ. நான் படுற வேதனை நீ போய் படுறா படா. ஓசியா, நான் இந்த ஜனத்தை நான் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியிலே தேர்ந்தெடுத்து அவர்களை நான் எனக்கென்று வேறு பிரித்து நான் அவர்களை அறிந்திருக்க, இவர்கள் தங்கள் இஷ்டப்படி பவுல் அதை சொல்றார், வேறே கிறிஸ்து, வேறே ஆவி, வேறே சுவிசேஷத்துக்கு போனா நான் என்னடா பண்ணுவேன்? அதை தான் அந்த 2 கொரிந்தியர் 11:3 கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நியமித்து வைராக்கியமாய் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்குள்ள அநேக திருட்டு பசங்க வந்து வேற கிறிஸ்துவை சொல்றானுங்க, வேற லவ்வர்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றானுங்க, வேற சுவிசேஷத்தை அறிவிக்கிறானுங்க, வேற ஹனிமூன் சென்டருக்கு உங்களை கூட்டு போறானுங்க, வேற ஆவியை உங்களுக்கு கொடுக்குறானுங்க. ப்ளீஸ் ரீட் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த பயம் பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு இருந்தது போல புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருக்கு இருக்கிறது. ஏன் இந்த பயம்? வாசிங்க தொடர்ந்து. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், வேறொரு இயேசு என்பதுதான் prostitution, வேறொரு இயேசு. அடுத்தது, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும். இந்த வேறு என்பதுதான் தேவன் ஓசியாவை பார்த்து சொல்கிறார். அந்த ஓசியால இந்த 3 வருஷம் நீ போய் ஒரு வேசியையும் அநேக காதலர்கள் உள்ள ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி கூட்டுவாவில் அப்படின்னு கண்டிஷன் போடுறார். ஓசியா அதை நிறைவேற்றார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஓசியா 1:2. ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இது ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அது ஆங்கிலத்திலே இன்னும் ரொம்ப ரா, கெட்டலிஞ்சு போன இடத்துல இருக்குதுன்றார். சோரம் போனானுங்க. அதை தான் 3ஆம் வசனத்திலே ப்ராக்டிக்கலாக ஒரு டெஸ்ட் கொடுக்குறார். இஸ்ரவேல் இப்படி தான் போய்விட்டது. ஏன் இங்கே தேவன் இவர்களை ஒரு வேசியை ஏன் தேர்ந்தெடுக்க சொல்கிறார்? ஓசியாவை ஏன் தேர்ந்தெடுக்க சொல்கிறார்? அநேக காதலர்கள் உடைய பெண்ணை நீ கொண்டு வா என்று ஏன் சொல்கிறார்? இஸ்ரவேல் கற்புள்ள கன்னிகை என்ற இடத்தில் நியமிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் தீட்டுப்பட்ட இடத்தில் கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறேன் என்றால்
கடந்த காலத்தில் எக்கேடு கட்டு நாம் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய நேசத்திற்கு பாத்திரமாக இருக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவருடைய நேசத்திற்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய இரண்டாவது தெரிந்து கொள்ளுதல் பொருள். முதலாவது தெரிந்து கொள்ளுதல் ஊர் உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்து போராடி ஜெபித்து நாம் அங்கே தெய்வ பயத்தை காட்டி எல்லாம் வாழ்றது சரி. ஆனால் இரண்டாவது இட்ஸ் அபவுட் லவ். தேவன் நம் மீது வைத்த நேசத்திற்கு நாம் துரோகம் செய்யாத இடத்திலே அந்த நேசத்தை காக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். இந்த வேசி என்பது அவர்கள் ஒரு த்ரெஷோல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எல்லையின் வாசலில் இருப்பவர்கள் தான் வேசிகள். அதை ராகாப் என்னும் வேசியிடத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ராகாப் என்னும் வேசி மதில் மேல் இருந்தால், இந்த மதில் என்பது உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை, இந்த மதிலே அவர் குடியிருக்கிறார் என்று யோசுவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு 9, 8, 9 வசனங்களிலே. இந்த மதில் மேல் இருந்த வேசிக்கு தேவனுடைய மீட்பை பற்றிய ஒரு அறிவு அவளுக்கு இருந்தது. பாதுகாப்பாக இருந்த மற்றவர்களை விட மதில் மேல் இருந்த வேசிகளுக்கு ஒரு அறிவு, ஒரு தெளிவு இருந்தது. அந்த அறிவு தெளிவு என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு ஆழம், தேவனை பற்றிய ஒரு ஆழம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு தான் அவர்களுக்குள்ளே இருந்த சிறப்பு. அந்த அறிவை தான் தேவன் அங்கே அந்த எல்லைக்குட்பட்ட இடத்தில் தான் தேவன் அதை அவர்களை கொண்டு வர சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கு நல்லா கவனிக்கணும். அதை தான் 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லிட்டார், நம்முடைய அழைப்பை பாருங்கள்னு. இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற இடத்தில் வேசியை நீ தெரிந்து கொண்டு வா, அவளை நீ திருமணம் செய், அவளை சுத்திகரித்து நீ அவளை சரிப்படுத்து, இப்படித்தான் இஸ்ரவேல் இருக்கிறது என்பதை பவுல் அதை கடன் வாங்கி 2 கொரிந்தியர் 11:3 எழுதிட்டார். ஓசியாவை கடன் வாங்கி இங்கே எழுதுகிறார். வேறே கிறிஸ்து, வேறே சுவிசேஷம், வேறே ஆவி என்பதெல்லாம் சோரம் போன மற்ற லவர்ஸ். வேற கிறிஸ்து, இந்த உபதேசத்துக்கு விரோதமான கிறிஸ்து, மல்டிபிள் லவர்ஸ். ஆவி என்பது நாம் இஷ்டம் போல அந்த அவர்களோடு சுற்றுறது. அவையெல்லாம் விட்டு இந்த ஒரே கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்றார். அதிலே அவர் என்ன கொண்டு வர்றாரு? இந்த வேசிகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. இவர்கள் மற்றவர்களால் துரத்தப்படுகிறவர்கள். இந்த சாலமோன் எழுதின நீதிமொழியாக இருக்கட்டும், பிரசங்கியாக இருக்கட்டும், இது இரண்டும் வேதத்தினுடைய அநேக உபதேச ரகசியங்களின் திறவுகோல். இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உருப்படி இல்லை. என் கேஜேவியிலும் சரி கிடையாது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் என்கேஜேவியிலும் சரி கிடையாது. ஆனால் ஆங்கிலத்திலே ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று ஒரு வெர்ஷன் இருக்கு. இப்போ யாராவது ஆன்லைனில் எடுக்க முடிஞ்சால் எனக்கு எடுக்கணும். ஆர்எஸ்வி என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது மோர் க்ளோஸ் டு ஒரிஜினல். நாங்கள் அந்த காலத்தில் அப்பாலஜெட்டிக்ஸ் படிக்கும்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டோம். அங்கே இருந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அவர் எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் வல்லுனர். இப்போ அங்கே இருந்தவங்கலாம் கேள்வி கேட்டாங்க, எந்த பைபிளை நாங்கள் பாவிப்பது? 1997. இப்போ அவர் சொன்னார், இருதயத்திற்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், மனதிற்கு மற்ற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இருதயத்திற்கு கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்போ 2-3 இருக்குது. ஆனால் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் பாக்கியம். கேஜேவி என்பது இருதயத்திற்கு, மற்றதெல்லாம் மனதிற்குன்னார். அப்போ ஒரு கேள்வி கேட்டானுங்க. அடுத்த கேள்வி, மனதிற்கு நாங்கள் எதை 1000 எந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்? அதில் அவர் சொன்னார் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஒரு மாதிரி அந்த ஆர்எஸ்வி நியாயம் செய்யும். இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. பிரசங்கி 3:15. முன் நடந்ததை இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஆர்எஸ்வி யாரா எடுத்தீங்களா? வாசி. That which is already has been, that which is to be already has been, and God seeks what has been driven away. But God seeks what has been driven away. இது தமிழ்ல என்ன மொழிபெயர்ப்பு? தமிழ்ல என்ன சொல்லிருக்கு? வாசிங்க. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, முன் நடந்து இப்போ நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடக்க போறது முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ இல்ல. லாஸ்ட் லைன் என்ன சொல்லுது? God seeks what has been driven away. துரத்தப்பட்டதை, persecuted, எது உபத்திரவப்படுத்தப்பட்டதோ, எது துரத்தப்பட்டதோ அதை தேவன் விசாரிப்பார் என்று இங்கே சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு. கிங் ஜேம்ஸ்லயும் அது இல்லை. கிங் ஜேம்ஸில் வேற மாதிரி இருக்கு. பட் இந்த ஹீப்ரூ, இந்த ஒரிஜினல், God seeks the persecuted.
உபத்திரவப்பட்டதை தேவன் தேடுகிறார். உபத்திரவப்பட்டதை தேவன் தேடுகிறார். இது உபத்திரவப்பட்டது தான் இந்த வேசிகள், அவர்கள் தான் அந்த மதில் மேல் இருக்கிறவர்கள், அவர்களை தேவன் தேடுகிறார். அப்படிதான் இந்த உபத்திரவப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் பார்வோனினால் உபத்திரவப்படுத்தப்பட்ட இடத்தில் தேவன் அவர்களை தேடி அவர்களை நேசித்தார். This is the content of it. தேவன் இஸ்ரவேலை நேசிக்க காரணம் என்ன? வனாந்தரத்திலே தெரிந்து கொள்ள காரணம் என்ன? அவாந்தர வெளியில் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? இந்த சாலமோன் அதற்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பு அதை முற்றிலும் மறைத்தே போட்டு விட்டது. நம்முடைய தமிழ் பாஸ்டர்ஸ்க்கு இதை பற்றின விளக்கமே கிடையாது. ஆங்கில பாஸ்டர் தமிழ் பாஸ்டரோடு 30 வருஷம் இணைஞ்சிருந்து என்ன பிரயோஜனம்? கேட்டாதானங்க பிரயோஜனம். நம்மளை விட்டுட்டு ஏபிசிடி தெரியாதவங்கிட்ட பைபிளை வாசி படித்தா எங்கேருந்து புரியும்? என்கிட்ட ஒரு நாள்னாச்சும் கேட்டான்னாச்சும் அது விளங்கி இருக்கும். அங்கே 2-3 கார்பரேஷன் சாரி டு சே தட் ஐம் சாரி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஐ டேக் மை வேர்ட் பேக். தெரியாதவர்களிடத்தில் போய் நீங்கள் வந்து ஆங்கில பைபிளை வாசி கேட்டு நான் பைபிள் படித்தேன்னா எப்படி புரியும்? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் எதை தேடி எடுக்கிறார்? that which is persecuted. உபத்திரவப்பட்டதை தேவன் தேடுகிறார். நீங்கள் உங்கள் பைபிளில் தயவு செய்து எழுதி வைங்க ஓரமா தமிழ் மொழியிலே. தேவன் உபத்திரவப்பட்டதை தேடுகிறார். பார்வோனால் உபத்திரப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல், ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல், தேவனுக்கு ஒரு கோட்பாடு உண்டு. அவர் சர்வ பூமி நியாயாதிபதி. ஆபிரகாம் தான் அதை போட்டு வச்சார். சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்யாது இருப்பீரோ. செய்கிறண்டா நீதியை. அப்போ உன் ஜனத்தையும் நான் உபத்திரப்படுத்தணும், அப்போ தான் நான் தெரிந்து கொள்ள முடியும். That's a law. நீ தானே கேட்ட, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. உன்னை அன்பு கூர்ந்தேன் ஆபிரகாம், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் உன் ஜனத்தை அன்பு கூற வேண்டும் என்றால் உன் ஜனம் உபத்திரப்படுத்தப்பட வேண்டும். only then I can seek. சிங்கம் எதை தேடி? it pursues after a bull. ஒரு மாட்டை சிங்கம் வேட்டையாடுகிறது. ஒரு சிவிங்கி, a leopard persecutes a goat. A fox persecutes a sheep. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். என்னது? ஒரு மாடை ஒரு சிங்கம் வேட்டையாடுகிறது, ஒரு ஆடை சிவிங்கி வேட்டையாடுகிறது. ஒரு கோட்டுக்கும் ஷீப்புக்கும் தமிழ் என்ன வித்தியாசம்? செம்மறியாடு, வெள்ளாடு. இந்த வெள்ளாட்டை சிவிங்கி வேட்டையாடுகிறது, செம்மறியாடை நரி வேட்டையாடுகிறது. தேவன் சிங்கத்தையோ சிவிங்கையோ நரியையோ பலி பொருளாக தெரிந்து கொள்ளவில்லை என்று முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சிங்கத்தை பலியாக தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் பலியாக தெரிந்து கொண்டது. he chose a bull, he chose a goat, he chose a sheep. எது உபத்திரப்படுத்தப்படுகிறதோ அதை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்பது விதி. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரப்படுத்தப்பட்டபடினால் தேவன் அதை நேசிக்கிறார். ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமானை உபத்திரப்படுத்தினால் உபத்திரப்படுத்துகிற நீதிமானை தேவன் நேசிப்பார். அண்டர்ஸ்டாண்ட் தி பிரின்சிபல். ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமான உபத்திரப்படுத்துறார். யாரை தேவன் தேர்ந்தெடுப்பார்? உபத்திரப்படுத்துகிற நீதிமானை, படுத்தப்பட்ட நீதிமானை. the one being persecuted, persecutes and persecuted. உபத்திரப்படுத்துகிறவர், உபத்திரப்படுகிறவர். எந்த நீதிமான் உபத்திரப்படுத்தப்படுகிறானோ அவனை தான், அவன் பக்கம் தான் தேவன் நிற்பார். ஒரு நீதிமான், ஒரு துஷ்டன் ஒரு நீதிமானை உபத்திரப்படுத்துகிறான், தேவன் நீதிமான் பக்கம் நிற்பார். பாயிண்ட் நம்பர் 2, மூன்றாவது கோட்பாடு. ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கனை, துஷ்டனை உபத்திரப்படுத்துகிறார், தேவன் துஷ்டன் துணை நிற்பார் என்பது வேத சட்டத்தில் இருக்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கனை உபத்திரப்படுத்தினால் அந்த நீதிமானுக்கு தேவன் துணை போகவில்லை, துன்மார்க்கனுக்கு துணை போகிறார். இது யாருங்க இந்த தேவன்? எப்படிப்பட்டவருங்க அவரு? யோசிச்சு பாருங்க நீங்க. God hates persecution. உபத்திரப்படுத்துவதை தேவன் விரும்பவில்லை, உபத்திரப்படுத்துவதை தெரிந்து கொள்கிறார், நேசிக்கிறார். அந்த கோட்பாடின்படி ஏனுங்க ஆதி ஆகமத்திலிருந்து காயின் ஆபேலை உபத்திரப்படுத்தினார். அந்த உபத்திரப்படுத்துவதில் காயினை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை, ஆபேலை தேர்ந்தெடுக்கிறார், அங்கீகரிக்கிறார். இந்த ஆபிரகாம் உபத்திரப்படுத்தப்பட்டார், ஆபிரகாம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு கேஸையும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். யூ கேன் புஷ் இட் ஆன். உபத்திரப்பட்டவர்களை தான் தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தார். சவுல், தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். பிலிஸ்தீர்கள் சவுலை உபத்திரப்படுத்தினார்கள், சவுல் கூட துணை நின்றார். இப்படி போய்கொண்டே இருக்கலாம். ஸோ த ஒன் ஹூ persecutes, உபத்திரப்படுத்துறவனை தேவன் நியாயந்திருக்கும்படியாக
உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களுக்காக இரக்கம் செய்கிற தேவன் என்பது இந்த பிரசங்கி 3:15 God seeks the persecuted. உபத்திரப்படுத்துகிறவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அந்த கோட்பாடின் விதியின்படி தான் தேவன் இவர்களை நேசித்தார். தேவன் அவர்களை நேசித்து அந்த நேசத்திற்காக அவர்களை நித்திய வழியிலே நடத்துகிறார். இதை தான் ஓசியாவிடத்திலே, நீ போய் சோரம்போன்னு ஒரு ஸ்திரியை எனக்கென்று கொண்டு வா. அவர்களை கொண்டுதான் தேவன் முழுமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய இந்த வேசிகள் உபத்திரப்படுத்தப்படுகிறவர்கள். அதனால் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தேவன் முழுமைப்படுத்துகிறார். இந்த காலையிலே தேவனால் அன்பு கூறப்படுகிற இடத்தில் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது 8:36. உபத்திரவமோ பட்டயமோ, அந்த உபத்திரவம் தான் முதல்ல இருக்கு. ஏனென்றால் படுத்தப்படுவதை தான் தேவன் நேசிக்கிறார். That's a law. 8:36 வாசிங்க. 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? போதும், அவ்வளவுதான். பிகாஸ் உபத்திரப்படுத்தப்படுகிறது தேவனால் நேசிக்கப்படுவது. That's a condition. அதனால் நாம் உபத்திரப்படுத்தப்பட்டால் தேவன் நம் பக்கம் நிற்கிறார். உபத்திரப்படுத்தப்பட்டால் தேவன் நம் பக்கம் நிற்கிறார். அது நீதிமானே ஒரு துஷ்டனை உபத்திரப்படுத்தினால் தேவன் அந்த துஷ்டனுக்கு துணை நின்று அவனை காப்பாற்றுகிற இடத்தில் இருப்பார் என்றால், எவ்வளவு அதிகமாக ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமானால் உபத்திரப்படுத்தப்பட்டால் அந்த நீதிமானுக்கு தேவன் துணை நிற்பார். அதனாலே தேவன் நேசிக்கிற ஒரு கண்டிஷன் என்ன? பார்வோனால் உபத்திரப்படுத்தப்பட்டது நிமித்தமாக வனாந்தரத்திலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இப்போது அவர்கள் என்ன ஆனாங்க? சோரம் போனார்கள், வீணாய் போனார்கள். தேவன் அவர்களோடு போராடுகிறார். உபாகமம் 14:2 வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த செய்தியை முடிக்க வேண்டும். தேவன் அவர்களோடு போராடி, உங்களை அறிந்து கொண்டேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்று அவர் நேசத்திற்காக நேச வைராக்கியம் கொண்டவராக போராடி கொண்டிருக்கிறார். அதுதான் பவுல் கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நியமித்து தெய்வ வைராக்கியமாய் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதனால் வசந்த 14:2 உபாகமம் வாசிங்க. 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். இதுவே நம்முடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இது அவருடைய அன்பின் நிமித்தமாக. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். சிறுமையும் எளிமையுமானவர்களாக இந்த பூமியிலே நாம் இருப்பது தெரிந்து கொள்ளுதலின், தேவன் நம்மை நேசிப்பதின் ஒரு கண்டிஷன். that's a case. இதான் பவுல் இங்கே சொல்கிறார், உங்கள் அழைப்பை பாருங்கள், அநேகர் அல்ல, நீங்கள் எளியவர்கள், சிறியவர்கள். இதிலே நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்படுகிறீர்கள். அந்த நியமனத்திலே நீங்கள் வேற கிறிஸ்துவோ, வேற சுவிசேஷமோ, வேற ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டாம். இதற்காக நாம் போராடி இதை முழுமைப்படுத்த நாம் தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறபடினால் நாம் அந்த அன்பை ஒருபோதும் நாம் இழந்து விடாத இடத்தில் இந்த நேசத்திற்காக நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும் என்பது தெரிந்து கொள்ளுதலின் ஒரு சந்ததியின் ஒரு பங்காக இருக்கிறது. 2 பக்கங்களில் நாம் இந்த காலிலே தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல மற்றவர்களை ஆசீர்வதிப்பதில் ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்ததில் மற்றொன்று. தேவன் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் நாம் சிறுமை எளிமையுமானவர்கள். நாம் உபத்திரப்படுத்தப்பட்டபடினால் தேவன் நம்மை தேடி நம்மை நேசிக்கிறார். அந்த இடத்தில் நாம் வைத்துக்கொள்வோம். அதான் பவுல் சொல்கிறார், என் பலகீனத்தை குறித்தல்லாமல் மற்றொன்றை குறித்த நான் மேன்மை பாராட்டேன். அதுதான் அதனுடைய கண்டிஷன். என் பலகீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்றால் தேவன் பலகீனரை, உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களை நேசிக்கிறார் என்பது அவருடைய கோட்பாடில் ஒன்று. அதனால நம்ம பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் வரும்போது ஏதோ புதுசாக நடந்துச்சு. திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் காட்ஸ் லவ். இதாயா தேவன் என்னை நேசிக்கிறதுக்கான தகுதி என்பதை நாம் உணர்ந்தவர்களாக சந்தோஷமாக போக வேண்டும். ஏனென்றால் நாம் யாவற்றையும் ஜெயித்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பது நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உபாகம் 14:2 நம்முடைய வாக்குத்தத்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக 32:10 கண்ணின் மணியை போல் கர்த்தர் உங்களை காப்பார். ஒழுங்கால் படியிடுங்கள். இந்த தெரிந்து கொள்ளுதலை இந்த காலையிலே உணர்வோம். உபத்திரப்படுகிறதை தேவன் தேடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டபடினால் அவர்களை வனாந்தரத்தில் நேசித்தார், தெரிந்து கொண்டார், அவர்கள் மீது நேசம் கொண்டார், வைராக்கியம் கொண்டார். அவர்கள் கற்புள்ளவர்களாக இருந்தபடினால் அல்ல, அவர்களை கற்புள்ளவர்களாக மாற்றும்படிக்காக தனக்கென்று அவர் வேர் பிரித்ததிலே தேவனே அதற்கு காரணம், நீங்களும் நானும் அல்ல. அதனால் தேவனே அதற்கு காரணம். கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நாம் நியமிக்கப்படுவதில் தேவனே அதற்கு காரணம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இதற்கென்று ஆயத்தமாக்குகிறவர் தேவனே
ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனே, இதற்கென்று நம்மை ஆயத்தமாக்குற தேவனே. 2 பக்கங்களை தெரிந்து கொள்ள 2 பக்கங்களை இந்த காலை உணர்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆபிரகாமின் மார்க்கத்தின் முதல் பக்கம் உத்தமம், உண்மை என்ற அந்த சிறப்பு அம்சங்களுக்கு நம்மை தாழ்த்துவோம். தேவ பயம் என்ற பரிசுத்தமாகுதலை வெளிப்படுத்துவோம். தேவனோடு மனிதனோடு போராடி நாம் நிற்போம். அதோடு அல்ல, ஓத்திரப்படுத்தப்பட்டபடினால் அவரால் நேசிக்கப்படுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்டியன் ஒரே புருஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை உணர்வோம். அந்த அன்புக்கு நம்மை தாழ்த்து ஒப்புவிப்போம். சோத்ராம் சோத்ரம்.